வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு தேடி வரும் பொங்கல் பரிசு டோக்கன் முதல்ல ஸ்டாலின் எடுக்க போகும் அதிரடி முடிவு. இது என்ன முடிவு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் இலவச வேட்டி சேலையாகவே இடம்பெறும் என தெரிகிறது. குறிப்பாக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் இம்முறை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணமாக ரூபாய் 3000 வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதற்கிடையே பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வழக்கம் போல் டோக்கன் முறையில் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன்கள் ஜனவரி முதல் வாரத்தில் ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக சென்று வழங்கப்படும். அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் மக்கள் தங்களுக்குரிய ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 2வது வாரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்றும், ஜனவரி 10ஆம் தேதிக்குள் தகுதியுள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு சென்றடையும் வகையில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.